Assalamu alaikum and hi everyone. We all are doing good and நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Today little finger வச்சு ஒரு salad எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் பார்க்க போறேன். ஃப்ரை பண்ணி தான் இந்த salad வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு முன்னே நீங்கள் என்னோட சேனலுக்கு நியூ கமரா இருந்தால் இதே போல் நியூ ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். லேடி ஃபிங்கர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதே ஷேப்பில் இல்லை வேறு ஷேப்பில் கூட உங்களுக்கு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். லேடி ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண முதவே நாங்கள் வந்து வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பேனை நல்லா ஹாட் ஆக்கி நாங்கள் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கொண்டு ஆயில் நல்லா ஹாட் ஆகினதுக்கப்புறம் ஸ்டோவை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற லேடி ஃபிங்கர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸில் வந்து எங்களோட லேடி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் அண்ட் க்ரீனி கலராக ரெடி ஆகிக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா கருக பார்க்கும் நல்ல கலராக இருக்கிறேன். லேடி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி நெக்ஸ்ட் வந்து அதே லெஃப்ட் ஓவர் ஆயிலில் வந்து நான் பீஃப் பாயில் பண்ணி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொண்டிருக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பீஃப் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு சிக்கன் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதே லேடி ஃபிங்கர் ஃப்ரையில் வந்து இதை ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் லெமன் நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் டொமேட்டோ ஆல்சோ உங்களுக்கு இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கேப்சிகம்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி நார்மலாக ஒரு சிம்பிளான சலட் தான் செய்கிறேன். ஸோ இந்த 2 ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ் வச்சு தான் சலட் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் கோகோனட் மில்க் இல்லை அப்படின்னா கர்ட் மயோனஸ் ஆல்சோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். பெப்பர் பவுடர் வந்து ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி ஸ்பைசி வேணுமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நார்மலாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். லேடி ஃபிங்கர் சலாட் ரெடிங்க. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லேடி ஃபிங்கர் ஒரு டிஃப்ரெண்ட் வேல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கூட இருக்குது. ஸோ இதே போல் நியூ ரெசிபிஸ் எல்லாம் உங்கள்கிட்டே வர்றதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்டேட் பண்ணுற நியூ வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் குயிக்காகவே உங்கள்கிட்ட வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டிங்.